தேமுதிகவோட சார்பா இன்னைக்கு கூட்டம் நடந்திருந்தேன். கூட்டம் நடந்து முடிச்சோனே பிரஸ் மீட்ல வழக்கம் போல பத்திரிகையாளர்கள கண்டமானிக்கு வசப்படியிருக்காப்புல பிரேமலதா அவர்கள். எவனா கேட்கணும். டிஃபெண்டர் லாங் வீல் வண்டி வாங்கியிருக்கீங்களே. அது எங்களுக்கு வாங்குறதுக்கு உரிமை இல்லையா? நாங்க என்ன அப்படிப்பட்ட ஃபேமிலியா? நல்லா நாங்க கேப்டன் கேட்டாங்களா? ஃபேமிலி. அப்படியே பேசிட்டாப்புலண்ணே. குடுத்து சிவந்த கரம் எங்க கரம்? நீங்க அதெல்லாம் எப்படி பேசலாம்? உண்மைதான். அது விஜயகாந்த் இருக்கிற வரைக்கும். ஆ. இப்போ என்ன திடீர்னு அந்த வண்டி வாங்கிக்கிறீங்க? 1½ மாசம் முன்னாடி தான் நாங்க வாங்கியிருக்கோம். Land 1½ மாசம், Cruiser. 1½ வருஷத்துக்கு முன்னாடி நாங்க வாங்கியிருக்கோம். திருப்பதி போனத வச்சு நீங்க பேசிட்டு இருக்கீங்க, வச்சிட்டு இருக்கீங்க. நீங்க தானே போஸ்ட் கொடுத்தீங்க. நான் படம் வந்து மேட்ரிக்ஸ் படம் மாதிரி நீங்க சென்டராவும் 2 பசங்களும் 2 சைடும். ஏன் நீங்க அரசியல் தலைவர் தானே? அது ஏன்னா சைடுல நிப்பாட்டினாங்க, ஃப்ரண்ட்ல நிப்பாட்டினால ஃப்ரண்ட்ல நிப்பாட்டியிருந்தா லாங் இது வண்டி தெரியாம போயிருக்கும். ஓ, அதுக்காக தான் இது. அப்போ நீங்க காருக்கு தான் போட்டோ எடுத்திருக்கீங்க, உங்களுக்கு எடுக்கல. அவங்களுக்கு எடுக்கல. சிஎம்ஏ ஷார்ட் வீல் வண்டி ஓட்டிட்டு இருக்காரு. ஆமா. அப்படி இருக்கும்போது லாங் வீல் வண்டி வச்சுக்கிட்டு அது 3 பேரும் 3 முனையில் நின்றுட்டு அப்படி நின்று இருந்தா அப்போ இது வரதானே செய்யும். அதனால அது தேமுதிகவோட உள்வரவு தான் இங்க பெரும் பிரச்சனை ஆகியிருக்கா. நீங்க எப்படி பாக்குறீங்க? கண்டிப்பா அதெல்லாம் அதை வச்சு இவங்க கேம் விளையாடுறாங்களா? தேமுதிக உள்வரவுலாம் விட்டுருங்க. இன்னைக்கு கூட ஜூனியர் விடனில் போட்டிருக்காங்க. இப்போ போட்டானா எப்போ போட்டாங்க? திமிர் முன்னேற்ற கழகம், திராவிட முன்னேற்ற கழகம் இல்லை, திமிர் முன்னேற்ற கழகம்னு போட்டிருக்காங்க. இன்னும் கேட்டால் ஆணவம்னு சேர்த்துக்கலாம். அப்போ இவங்க அந்த அளவுக்கு ஆணவமா இவங்க சொன்னாங்களே கபலீகரம் செய்கிறது பாஜகன்னு. நீங்கள் பண்ணுறதானே கபலீகரம். கட்சிகளை ஒன்றும் இல்லாமல் ஆகிட்டீங்களே. ஒரு சீட்டு வாங்கிறதுக்காக மார்க்சிஸ்டுகள் 3 நாளாக கூட்டம் போட்டு அலைஞ்சிக்கிட்டு அசிங்கமாக இல்லை, அவர்களுக்கும் அசிங்கமாக இல்லை, முறிச்சிக்கிட்டு வெளியே வந்துட வேண்டியது. என்ன கெட்டு போகுதுன்றான். மக்கள் நல கூட்டணியே வெளியே வரலாம். ஆமாம், அப்படியே வெளியே வரலாம். அப்படியே வெளியே வந்து இதில் பாருங்க இவனுக்கு எந்த அளவு ஞான சூன்யங்கள்னு. இவ்வளோ விஷயங்கள் நடக்க போதுன்னு நம்மளாம் 6 மாதமாக பேசிக்கிட்டு இருக்கிறோம். இதெல்லாம் பேசி வைக்க வேணாவா சார்? இந்த மாதிரி நடந்தால் வாங்க நம்ம பேசிக்கலாம், டக்குன்னு நிற்போம், ஒன்ஸ் ட்ரை பண்ணி பார்ப்போம் சார், இது பண்ணலாம், நான் வந்து பார்த்துக்கிறேன், அவங்கள அளவுக்கு இல்லாட்டினாலும் நான் பார்த்து உங்களுக்கு பண்ணித்தரேன் தானே. உங்களுக்கு பேசுறதுக்கு ஆள் வரணும்னா யார் போய் இங்கே பேச? ஜெயலலிதாலாம் டிஎம்களுக்கு இழுக்கிறாங்கன்னா நேற்று அவர் வீட்டுக்குள்ள ஒரு பெரிய ஒரு வாகனம் உள்ள போயிருக்கு. உள்ள போய் 2 பேர் 3 பேர் இறங்கி நின்று கிட்டத்தட்ட அவர் 30லேருந்து 40 நிமிஷம் வெயிட் பண்ணியிருந்திருக்காங்க. கடைசி வரைக்கும் வரல. ஒரு தலைவரை பார்க்கறதுக்கு வீட்டு வாசல் நிற்கிற அளவுக்கு போயிட்டு இருக்குங்க பேச்சு. யார் வந்தார்? இருவர். முக்கியமான கட்சியில் இருக்க அவ்வளோ பேரும் வந்து உள்ள வந்து இருந்து இந்த மாதிரி வேலையெல்லாம் பார்க்க ஃபுல்லாக போட்டிக்கோலே நின்று இருக்கிறாங்க. இதெல்லாம் வந்து இப்படி இருக்கும்போது பெரிய கட்சியில் உள்ளவங்க அவங்கள கூட்டு போயிருக்கணும். கூட்டு போயிருந்தா கலர் என்ன கலர் ட்ரெஸ் போட்டு வர, நான் இந்த கலர், அப்போ நீயும் அதே கலர் போட்டு வெளியே வா அப்படின்னா ஓகே ஆயிருக்கும்.